இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் ரிலேட்டடான கொஸ்டின் தான். ஓகே, இங்கே வந்து நமக்கு வந்து 2 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. முதல் செட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வந்து கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது செட் வந்து ஒரு பேர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 பேரில் எந்த பேரை யூஸ் பண்ணி 1 மீத்தாக்சி 4 நைட்ரோ பென்சின் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ நம்ம இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து ட்ரா பண்ணிடுவோமா? 1 மீத்தாக்சி 4 நைட்ரோ பென்சின். அப்போ இங்கே நமக்கு மெயின் செயின் நமக்கு என்ன இருக்குது? பென்சின் ரிங் தான் இருக்குது இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? பென்சின் ரிங் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பொசிஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீத்தாக்சி வந்து இருக்குது. அப்போ நமக்கு என்ன OCH வந்து போட்டுக்கலாம். ஃபோர்த் பொசிஷன் நமக்கு வந்து நைட்ரோ வந்து இருக்குது. NO2 வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ 2 காம்பவுண்ட்லையுமே ஃபோர்த் பொசிஷன் வந்து NO2 வந்து இருக்குது. அப்போ நமக்கு மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த BRும் NAவும் ரியாக்ட் ஆகி இந்த O வந்து நம்ம போய் இந்த கார்பனும் அட்டாச் ஆகுமா, இல்லை இந்த NAவும் இந்த BRும் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகிட்டு இந்த மெத்தில் குரூப் போயிட்டு இந்த O வந்து நமக்கு வந்து அட்டாச் ஆகுமான்றது தான் நமக்கு வந்து கொஸ்டின். ஓகே, அப்போ நமக்கு என்ன ஆகணும்? இந்த புரோமின் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். ஓகேவா? எனக்கு புரோமின் நமக்கு எப்படி இருக்கும்? ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரால புரோமின் மேலே எப்பவுமே நமக்கு 3 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். அது ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரால இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அது எக்ஸாக்ட் டபுள் பாண்ட் கிடையாது, பார்ஷியல் டபுள் பாண்ட். அந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா தெரிஞ்சவங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். இங்கே பார்ஷியலி டபுள் பாண்ட் வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ பார்ஷியல் டபுள் பாண்டை நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு 1.5 பாண்ட் வச்சுக்கலாம். அப்போ அந்த ஒரு பாண்டை உடைக்கிறதே நமக்கு வந்து கஷ்டம். அப்போ 1.5 பாண்ட்னு பார்த்தீங்கன்னா அது உடைக்கிறதுக்கு நிறைய எனர்ஜி வந்து நமக்கு வந்து தேவைப்படும். அப்போ அது சிம்பிளாக நம்ம என்ன பண்ண முடியாது? இந்த புரோமின் வந்து நமக்கு வந்து வெளியில் வந்து ரிமூவ் பண்ணவே முடியாது. அப்போ இதை வச்சு நீங்கள் வந்து வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் வந்து பண்ண முடியாது. இதே இது அலிஃபாட்டிக்லேருந்து நீங்கள் புரோமின் வந்து ரிமூவ் பண்ணுறது நமக்கு வந்து ரொம்ப ஈஸி. அலிஃபாட்டிக்கில் நமக்கு எப்படி இருக்கும்? CH3Br வந்து இருக்கும். இங்கே இருக்கிறதே ஒரே ஒரு பாண்டு தான். அதுலேயும் புரோமினுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கு வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர் வந்து அது அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போ இது வந்து இதோட எலக்ட்ரான்ஸ் வந்து கேட்டுச்சுன்னா இது கொடுக்கறதுக்கு வந்து ரெடியாக இருக்கும். ஆல்ரெடியே அந்த பாண்ட் வந்து உடையறதுக்கு ரெடியாக தான் இருக்கும். அப்போ நம்ம ரியாக்ஷன் போடும்போது குயிக்காக வந்து அந்த பாண்ட் வந்து உடஞ்சிரும். அப்போ நமக்கு என்ன ஆகும்? இந்த NABR தான் நமக்கு வந்து வெளியில் போயிட்டு நம்ம இந்த CH போய் இங்கே போய் நமக்கு வந்து அட்டாச் ஆகும். அப்போ நமக்கு வந்து செகண்ட் பேரை யூஸ் பண்ணி தான் இந்த மாலிகுல் வந்து நமக்கு வந்து கிரியேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பேரை யூஸ் பண்ணி இந்த மாலிகுல் வந்து நமக்கு வந்து கிரியேட் பண்ண முடியாது.